மாரியம்மன் ஆலயத்துக்காக பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை இங்கு வருகை தந்திருக்கும் அனைவற்ற பேருக்கும் எங்களது கலையரசி கலைக்குழு நாடக சார்பாக கோமாளியின் முத்தான முதல் வணக்கம். நான் வந்து வெகு நேரம் புள்ளியாச்சு அப்படி ஆகுது. நான் வந்து வெகு நேரம் ஆகி போச்சு. ஒருத்தனை வரத்துணிய உடனே எங்கடா காணும் வர சொல்லி விட்டேன். எப்படி வைக்கிற? எப்படி ஒண்ணு கீழே வச்சா மேல வைக்கிற, மேல வச்சா கீழே வைக்கிற. என்ன பார்த்தா எப்படிடா தெரியுதா? ஓ சரி சரி மேல கொடுத்தா கீழே கொடுக்குறீங்க, கீழே கொடுத்தா மேல கொடுக்குறீங்க. உனக்கு எப்படி சௌரியமே அப்படி உட்கார்ந்து நான் தரேன். நல்லா குடுப்பியா? குடுக்கறதுல நானாச்சு. ஏன்னா மத்தவங்க ஏதோ குடுக்கற மாதிரி சொல்றாரு. நான் உன்னை நம்பிதான் உட்காருறேன். கட்டி அடிப்படாம வாங்கலாம் நான் தரேன். உட்காருடா. என்ன இலை போட்டு சோறா போடுறாங்க? நீ தானே உட்கார சொன்ன. உன் சௌரி எப்படி அப்படி உட்காரணும்? என் சௌரி எப்படி அப்படியா? சரி உட்காந்துட்டா. உட்காந்துட்டு முன்னாடி வாடா அப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி. போதுமாடா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போலாம். ஆட்ட பண்றாங்களா? கண்ணடி இறுக்கி மூடு. ஏன்னா கண்டேட்டுக்கிட்ட இறுக்கி மூடு சொல்றேன். கண்ணடி மூடிக்காடா. மூடிக்கணுமா? சரி மூடிட்டா. கையடி ஒட்டிருக்கி. எங்க? இங்க. மாறிக்கிட்டியா? வச்சுக்கிட்டியா? வச்சுட்டா. இப்ப பாரு தரம்பாரு. என்னடா கொண்டு வந்து வச்சா கண்ணு
அதாவது வாட்டமா வேணும்னா செம்பாம்பாளையம் கூத்தாம்பாளையம் போனா ஏதோ 75 குடுப்புன்னு அங்க கிடைக்கும். இங்க வந்தா 75 தான் கிடைக்கும். ஸ்டாக்ல இருந்தது. என்ன என்ன பத்தி உனக்கு தெரியாதா? ஆமா 60 அடி. ஏய் கண்ணே வாடா கண்ணு. யாரா பார்த்து கண்ணு நட்டு கண்ணுனா அடிக்கிறா. கண்ணு கண்ணுனா ஆட்டு கண்ணா மாட்டு கண்ணா பூடு கண்ணா கோழி கண்ணா பாத்திர கண்ணு கண்ணு கூத்துக்கு வர மாட்டேன், ஒரு பொண்ணைக்கு வர மாட்டேன். ஏடா கரடி ஏறி போனா அந்த ஊடு நான் போயிருவேன். ஏன் என்னாச்சு? ஒண்ணும் வேணாம் தம்பி. தம்பியா? தம்பியா? நீ எனக்கு அண்ணனாடா? தம்பி கூட போறியா? எந்த முறையா முறையிலடி என்ன தம்பின்னு கூப்பிடலாம்? ஓ கூட போறா என்ன முறை வச்சு தம்பின்னு கூப்பிடுற? ஆமா. வாடா சித்தவாப்பா. யாரா சித்த? என்னது சித்தப்பா? பாரு இதெல்லாம் என்ன காலம்? இது என்னடா காலம் இது? என்னது அண்ணா? இப்பெல்லாம் கம்ப்யூட்டரே கையில போடுவார் வந்துருச்சுல்ல. ஓ தடவை போடு. ஆமா ஆமா ராத்திரி 10 மணி ஆகி போச்சு. தடவை என்னது படம் பாக்குறதா? அண்ணா அப்படி இல்ல, இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலல. ஏன் பாக்கலான்றாது? எதுக்குடா கம்ப்யூட்டர் ஆட்டலாம்? யாருக்கு பிள்ளை எப்படா சொல்றது? அண்ணா நல்லா மதிப்பு மரியாதையோட கூப்பிடுற இந்த காலத்துல. இது நவீன காலம், கம்ப்யூட்டர் காலம். ஆமா 2076. 2076 எதுக்கு? அவன பறக்கறானே. என்ன எத்தனை ஏடா வருஷம் இது? 2036. பள்ளிக்கூடம் படிச்சு சொல்லிட்டாங்களா? நல்லா கேட்டு சொல்றா. 2026. ஆமா யா என்னது 2026. ஆமா அண்ணா காலத்துக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுனா. ஓ 2026. ஆமா ஒரு நவீன காலம், கணினி காலம். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல தெளிவா டீசென்ட்டா டிசிப்ளினா கூப்பிடுங்க. ஆமா ஓய் கூப்பிடலாமா? ஓய் கூப்பிடலாமா? கூப்பிடு. வாங்கோயா. அண்ணால அடிச்ச தம்பி மாமா மச்சான் எதை சொன்னாலும் அடிச்ச. சரி இதுக்கு மட்டும் கை கொடுக்குறிய ஏன்டா? இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுடா. அர்த்தம் இருக்குதா? ஆமா சொல்றா அவளா இருக்குது, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ணா அண்ணன் தம்பிடா, நீ சொத்துக்கு வருவ சொத்துக்கு வருவ. ஓ அண்ணன் தம்பியா சொத்து சொகம் வரும். ஆமா சண்டை வரும். அதே மாமனா நீ பொண்ணு எடுக்க வருவ. சரி அதனாலதான் நீ வேற நான் வேறையா இருந்தா கூட ஒரு டீ கடையை பார்த்து உக்காந்தா ஆளுக்கு 10 ரூபா டீயோட முடிஞ்சு போயிரும். ஏண்டா டீ கடை அங்க இருக்குது, பண்ணு அதெல்லாம் அங்க இருக்குது. கடையில என்ன பண்ணலாங்கிற? கட்டில் கடையில என்ன பண்ணி கேட்டா? யார் யாரும் யாரா பண்ணு கேட்டா? நீ தானே கேட்ட பண்ணு. எவாடா பண்ணு கேட்டா இப்ப வர கேட்கலாம். ஓ அதனால இப்படி எதே பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையும் வராது. ஒரு டீ தண்ணியோட போயிடும். ஆமா உங்க அத்தை வீட்டுல உட்காந்துட்டு உங்க அத்தைய உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அதனால இதோட முடிஞ்சு போயிடும். நானும் வந்த சிறந்து பாக்குறேன். யாரு நீங்களா எதுக்கு வந்தீங்க, என்ன பாக்கணும்? அண்ணா நாங்களே நைட்டு வேலைக்காரர்னா. நைட்டு வேலைக்காரு? ஆமா. ஏன் பகல்ல போவீங்க? பகல்ல வேலை பண்ணுவோம்டா. நைட்ல? பகல்ல படுத்துவோம்டா. சரி நைட்ல வேலை பண்ணுவோம். அப்ப பகல்ல படுத்துவோம், நைட்ல வேலை பண்ணுவோம். ஏண்டா போய் இப்படி இருந்தா பண்ண என்ன ஆகுறது? எதுக்குண்ணா? எதுக்கோ. ஆமா என்ன வேலைக்காரு தெளிவா சொல்லு. அப்படி தெளிவா நீ கேளா அண்ணா? அப்படி இல்ல, கரையோ கட்ட புராணம் என்று படித்து சரி ஏட்டிலே உள்ளதை நாட்டிலே கூறி கவலையை போக்கும் கலை வித்வான்கள். ஏண்டா ஒரு வயசு பிள்ளை கூட சிக்கலையா? எதுக்கு? ஏண்டா விடிய விடிய கிளவிய வாங்குற? யாரா ஏண்டா கிளவியா? இதுதானே கிளவிய வாக்கு கிளை
கலை வித்வான்கள். ஓ கலை வித்வான்கள். ஆமா. கூத்தாடின்னு சொல்லு. ஏன்னா கூத்தாடி உங்களை தானே தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்குடா? கூத்தாடிய பார்த்த உடனே கூட்டிக்கிட்டு போய் எங்க கிளவிக்கு உதவியில விட்டு அடிக்கணும். எங்கடா விட்டு அடிக்கிறா? எங்க பாட்டி சாகும் போது சொல்லிபிடி செத்துச்சு. என்னது? கராண்டி கராண்டி பேராண்டி 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 பேராண்டி. நான் செத்து போனாக்க கூத்தாடிகளை கூட்டிக்கிட்டு வந்து என் கூதியில விட்டாடி. அப்படி இல்ல, எப்படி குழி மேல விட்டாடி. சரி, அதனால உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். கிடைச்சிட்டு போயிட்டீங்க. ஆமா, என்னென்ன நாடகத்துல ஆடுவீங்க? அண்ணா நாங்களா சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி, சிவக சிந்தாமணி. சரி, அவன் அங்க இருக்கிறானா? அவளுக்கு போன மாட்டான், நேரத்துக்கு வரமாட்டான். யாரு? சிந்தாமணி. சிந்தாமணியா? அண்ணா இது ஒரு நாடகம், சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. ஆமா, இப்படி பல விதமான நாடகம் நாங்க ஆடுவோம். சரி, ஆமா, உனக்கு என்ன நாடகம் தெரியும்? எல்லா நாடகம் தெரியும். உனக்கு எந்த நாடகத்துல வேணும்? அப்படியா? ஆமா. சரி, கோவலங்கண்டையில ஒரு நாடகத்துல பாரு. என்னது? கோவலங்கண்டை. அண்ணா ரேட்டெல்லாம் ஹை ரேட்டா போயிட்டு இருந்து நீ பாட சொன்ன பாட. சம்பளத்தை நான் கொடுத்துறேன்டா. எந்த ரேட்டா இருந்தாலும் நான் தரேன். இங்க மேட்டூர்ல இருந்து எங்க வெளியில எடுத்துக்கிட்டா இருக்கிற தென்னந்தோப்பு, வாழந்தோப்பு, கொய்யா தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் என்னதே தான்டா. அடியேப்பா, என்னடா சொல்ற? பணக்காரன். சரி 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 அண்ணா, அவ்வளவு பெரிய பணக்காரன். சம்பளத்தை கேளு அண்ணா. ஒரு 50,000 கொடுத்துருண்ணா. ஏடா எதுக்கு 50,000 கேக்குற? ஏடா தேடி நான் செலவு பண்ற காசு 50,000. ஆமா. என்னப்பா சொல்ற? டீ கடையில போய் டீ செலவு பண்ற காசு. அண்ணா அத சேர்த்து கேளு. உனக்கு வேணா எனக்கு வேணா 1,00,000 ரூபாய் கொடுத்துறா. 1 லட்சமா? சிறப்பா பண்ணி தந்துறோம். ஏய், டேய்லி இங்க இப்படி 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க பாரு. ஆமா. உங்களுக்கு செலவு பண்ற காசுடா. என்ன 1 லட்சமா? தினம் செலவு பண்ற காசு. ஏடா சிவராஜனா, அப்படினா நம்ம எதுக்குங்க வரோம்? பெரியாராட்ட இருக்குதே. பெரியாரு கொஞ்சம் ஏறி கேட்கலாமா? ஏய், யாராக்க கரண்ட் போய் புடிச்சு போடுறா? அண்ணா அங்க கேளு. அங்க இல்ல அண்ணா, 1 கோடி கொடுத்துறனா. ஏனா எவ்வளவு கேட்டா? 1 கோடி கொடு. நல்லா சத்தமா கேளுடா. நல்லா நாங்க பண்ணி தந்துறோம். ஏ பண்ணிடா வேண்டாம். மாரியாளுக்கு கடாய் வெட்டுவாங்க. டேய் ஓய், ஏண்டா உனக்கு சொந்த பண்றோம்ல இருக்குறாங்கடா? இருக்குறாங்களா? ஆமாடா. இருந்தா அனாதையா தவிக்கிற. டேய் அனாதையாவா? இருந்தாலும் கேட்டது கேட்டு விட்ட. 1 கோடி என்ன? உனக்கு 10 கோடி நான் போடுறேன்டா. 10 கோடியா? நீ செத்து போனாக்க நான் போடுறேன். கடை வாங்கியாவது நான் போடுறேன்டா. எந்த கோடி சொல்லிட்டு இருக்கற? அதுக்காரங்க இப்பயே சொல்லி வச்சா. டேய் டேய் பணத்துக்கு போடுற கோடியால சொல்லிட்டு இருக்கற. அண்ணா நீ சொன்னது பணத்துக்கு, நான் சொன்னது பணத்துக்கு. பணத்துக்கா? ஆமா. இந்த செவிட்டுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டேங்குதுடா. சரி என்னடா? சரி, என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் நான் வாத்தியார் வர சொல்றேன். வாத்தியார்? ஆமா, வர சொல்லி விடு. அவர்கிட்ட கேட்டுக்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.